ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். அவளின் அப்பா தினக்கூலி வேலை பார்த்தார். அம்மா வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். வீட்டில் பணம் இல்லை என்றாலும் மீனாவின் வீட்டில் அன்பும் நேர்மையும் நிறைந்திருந்தது. மீனா மிகவும் புத்திசாலி. ஆனால் பள்ளிக்கு போக தேவையான புத்தகங்கள் கூட அவளிடம் இல்லை. பள்ளிக்கு செல்லும் வழியில் அவள் மற்ற குழந்தைகள் நல்ல உடை, புது பேக், சைக்கிள் என்று மகிழ்ச்சியாக இருப்பதைப் பார்த்து ஒருபோதும் பொறாமைப்பட்டதில்லை. என்னிடம் இல்லை என்றாலும் எனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவள் மனதில் நினைப்பாள். பள்ளியில் ஆசிரியர் ஏதாவது கேட்டால் மிக அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொல்வாள். அதனால் ஆசிரியர்களுக்கும் மீனாவை மிகவும் பிடிக்கும். ஒருநாள் கிராமத்தில் பெரிய போட்டி ஒன்று நடந்தது. நல்ல குணம், நேர்மை, உதவி மனம் ஆகியவற்றைப் பற்றி பேசும் குழந்தைக்கு பரிசு என்று அறிவித்தார்கள். மீனா மேடைக்கு வந்து, கடவுள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பணத்தை தரமாட்டார், ஆனால் நல்ல மனசு, அறிவு, முயற்சி என்ற கிஃப்டை எல்லோருக்கும் தருகிறார் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் எல்லோரையும் நெகிழ வைத்தது. போட்டியின் முடிவில் மீனாவே முதல் பரிசை பெற்றாள். அந்த பரிசு வெறும் பணம் இல்லை, ஒரு பெரிய கல்வி உதவி, நல்ல பள்ளியில் படிக்கும் வாய்ப்பு. அன்றைய தினம் மீனாவின் அம்மா கண்களில் ஆனந்த கண்ணீர். மீனா மனதில், கடவுள் எனக்கு பணம் தரலை, ஆனால் அறிவு, நல்ல மனசு, தைரியம் என்ற பெரிய கிஃப்டை தந்தார் என்று உணர்ந்தாள். காலப்போக்கில் மீனா பெரிய படிப்பு முடித்து நல்ல வேலை பெற்றாள். ஆனால் அவள் ஏழை நாட்களை மறக்கவில்லை. தன் கிராமத்து குழந்தைகளுக்கு படிப்பு உதவி செய்து மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றினாள். இந்த கதையின் பாடம்: கடவுள் எல்லோருக்கும் பணம் தரமாட்டார், ஆனால் நல்ல மனசு, அறிவு, முயற்சி என்ற கிஃப்ட் கிடைத்தால் அதுவே வாழ்க்கையை மாற்ற போதும்.